இப்போதைக்கு சௌந்தர்யாவை மட்டும் தான் கரை சேர்த்து வீடு தளம் போட்டதோட அப்படியே நிக்குது. இம்புட்டு வேலை. இனிமே உன்னால சீத்தால் வேலைக்கு போக முடியுமா? தனத்தை மட்டும் நாம போக விட்டோம். ஐயோ, நாம ஒண்ணு தனத்தை கஷ்டப்படுத்தலக்கா, இல்லவே இல்ல. அவதான் சொல்லிருக்கா என் மனசுல அவ சொல்றத சரின்னு சொல்லிட்டு நாம அவளை நம்ம கூடவே வச்சு உடனே அந்த கதிரோட அம்மாக்கு நீ போன பண்ணி பேசலனா என்கிட்ட எதுவுமே சொல்லல. யோசிக்க போற நீ? நான் யோசிக்கணும், அது உனக்கு புரியுதா இல்லையா? அக்கா யாருமே வர மாட்டாங்க. ஆமாக்கா, கிட்ட போவோம் வாங்க. என்னதானோ கூட காணும். இன்னைக்கு நம்ம பொழப்பு அவ்வளவுதானா? தீபாவளிக்கு ஊருக்கு போன பாதி அப்புறம் எப்படிக்கா நம்ம பொழப்பு ஓடும்? வெளியில வந்தாதான் உண்டு. அது சரிதான். இன்னைக்கு சவாரிக்கு வரல, நான் வீட்ல லீவ் எடுக்கிறேன்னு சொல்லிச்சோம். கரெக்ட் தான். ஆனா நமக்கும் ஒரு வாரத்துக்கு பேசாம லீவ் போட்டு வீட்ல ரெஸ்ட் எடுங்கடின்னு சொல்லிருக்கலாம். அங்க என்ன சத்தம்? ஒரு நிமிஷம் இரு, நான் என்னன்னு பாக்குறேன். நான் சொன்னோம்ல, ராமாபுரத்துக்கு போனா டேபிள் சேர் எல்லாம் நல்லா இருக்கும். அது சீக்கிரம் எடு. வேற யாரும் இல்லடி, எல்லாம் நம்ம ஆளுங்க தான். கொண்டா கொண்டா கொண்டா. அக்கா என்ன இங்க அந்த வேலைதான். இப்ப என்னைக்கு கடை திறக்கறீங்க? ஏக்கா வேற எங்க? வேற யாரும் இல்லடி, நம்ம கதை. என்னக்கா சொல்றீங்க? என்னக்கா பண்ணிட்டு இருக்காங்க? உனக்கு தெரியாதா தானோ? ஹோட்டல் இருந்துச்சுல, அதே இடத்துல கதிர் தம்பி ஹோட்டல் திறக்கிறாரு. என்னக்கா சொல்றீங்க? டேபிள் சேர் எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கு. உனக்கு பிடிச்ச பேர் தான் நிலா. உங்களுக்கு தெரியும்? போன வாரம் இடம் பார்க்க வந்துட்டு எல்லாரையும் பார்த்து எங்க கடைக்கு உங்க ஆதரவு. நம்ம ஆதரவு இல்லாம எப்படி இருக்கும்? டிஃபன் சாப்பிடுறதுக்கு ஒரு நல்ல இடமா போச்சு. தனோ, நீ என்ன முடிவு பண்ணிருக்க? எதுல ஒரு விஷயம் பேசிருந்தாருல, அத பத்தி நீ என்ன முடிவா? அக்கா, தயவு செஞ்சு இத பத்தி எல்லாம் எதுவும் என்கிட்ட பேசவே இல்லக்கா. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். கோயிலுக்கு போன இடத்துல கூட சாமியோட திருக்கல்யாண மாலை. எனக்கு என்னமோ அக்கா, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்க, தயவு செஞ்சு விட்டுருங்க. கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது சொல்ல வேண்டியது எங்க கடமை. இதுக்கு மேல நீ யோசிச்சுக்கோ தானோ. வா போலாம். சீக்கிரம் எடு. மாமா, நீ உள்ள போய் டேபிள் சேர்லாம் போட்டு வைக்காத. ஒரு டேபிளுக்கும் இன்னொரு டேபிளுக்கும் ஒரு 4 சேர் கம்மியா போட்டாலும் பரவாயில்ல. ஆனா எல்லாத்தையும் எல்லாம் கஷ்டப்படாம போயிட்டு வரணும். இந்த ஹோட்டலையா அங்க வைக்க? இந்த இடத்துல ஒரு நல்ல பெரிய போர்டா வைக்கணும். மற்றும் அசைவம் சமையல். ஓகே, பார்த்து கொண்டு போங்க. இங்க ஒரு சேர். வாங்க தானம்மா. சாரி, அது வந்து தினமா உங்ககிட்ட பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம், நீங்களே வந்துட்டீங்க. வந்தாலும் ஆடி மாசம் வர்ற சமயத்துல எல்லாம், ஆனா எல்லா மாசமும் கமிட்ஸ் கட்டணும், பூரணிக்கு காலேஜ் ஃபீஸ் கட்டணும். அதனால ஃபீஸ் கட்ட முடியலன்னு சொல்ல முடியாதுல்ல. சின்னதா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ரொம்ப நாளா ஒரு அந்த இடம் இப்பதான் அமைஞ்சிருக்கு இருக்கும். நிலா குடும்ப உணவகம், சைவம். நானே தான் பேசிட்டு இருக்கேன் வந்ததுல இருந்து. நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்கு வேற எங்கேயுமே தான் என்னை பின்தொடர்ந்து வர எத்தனையோ தடவை நான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன். அப்புறமும் எதுக்கு சார் இப்படி பின்தொடர்ந்து வரீங்க? அன்னைக்கு நிலாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போனா அங்கேயும் இன்னைக்கு கோயிலுக்கு போலான்னு பார்த்தா அங்கேயும் வந்து நிக்கிறீங்க. எங்க ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஏத்தாப்லயே வந்து ஹோட்டல் திறக்கிறதா நிக்கிறீங்க. எதுக்கு சார் இப்படி என்ன ஃபாலோ பண்ணிட்டே வரணும்னு நினைக்கிறீங்க? கேட்டுக்கிறேன் சார். சார், எனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்க கஷ்டமா இருக்கு. ஐயோ தனமா, என்ன சொல்ற? நான் உங்களை காயப்படுத்தணும்னோ எங்களுக்கு நல்ல இடமா அமைஞ்சது. அதனால அப்புறம் தீபாவளி அன்னைக்கு எதிர்ச்சியா அமைஞ்ச ஒரு விஷயம் தான். என்ன சத்தியமா எங்களுக்கு தெரியாது. நீங்களும் எதிர்ச்சியா வந்தீங்கன்னு தான் நினைச்சோம். தொந்தரவு செய்யணும்னு நினைச்சதே இல்லை தானம்மா. சார், தயவு செஞ்சு இதை பண்ணாதீங்க அதை பண்ணாதீங்கன்னு நான் சொல்ல இருந்தாலும் சொல்றேன். தள்ளி போங்க. அதை செய்யுங்கன்னு கேட்டதில்ல, எனக்காக செய்வீங்கன்னு தயவு செஞ்சு செய்யுங்க.
என்னாச்சு? இங்க வராதீங்க அது இதுன்னு போய் சொல்லிட்டு வந்தியா? அவர் ஏன் நான் போற இடத்துக்கே என்ன சுத்தி பிடிக்கல. அதனால இங்க இருக்க வேற இடமா இல்ல, வேற எங்கேயாவது போங்க. நீ பண்றது ரொம்ப தப்பு தானோ. இல்ல அவர் வேணான்றதுல தெளிவா இருக்க. உனக்கு என்ன? நீ ஏதோ ஒரு 4-5 இடத்துல ஒரு விஷயம், அதுவும் இல்லாம அப்படி இருக்கும்போது தினமும் பாத்துக்கிறதும் சரி. நிலாவுக்கு நீ ஆட்டோ ஓட்ட போவாத. அப்படி நீ முடியாதுன்னு சொல்லுவ. அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சு நிலாவுக்கு நீ வண்டி ஓட்டணும். ஆனா இதெல்லாம் ரொம்ப தப்பு தானோ. உன்ட்ட நான் உனக்கு கேக்குறேன், நீ பயப்படுறியா? நான் எதுக்கு பயப்படணும்? இல்ல நாளை பின்ன ஸ்டெல்லா தேவையில்லாம பேசிட்டு இருக்க. இருக்கிற ஒழுக்கம் என்னன்னு எனக்கு தெரியும். பயப்படுற அவசியம் இல்லனா இங்க இருக்காதீங்கன்னு நீ சொல்ல தேவையில்ல. நீ பண்றது ரொம்ப திரும்பவும் நீ இந்த மாதிரி பிளான்ல இருக்க எல்லாருமே நீ பயப்படுறன்னு தான் சொல்லுவோம். என்ன புரிஞ்சுக்கிறது இல்ல, காயப்படுத்துறீங்க. என்ன இங்க யாருக்குமே புரியாது. ஸ்டெல்லா நீங்க எனக்கு போதும். என்ன இவ எப்படி சொல்லிட்டு போறே? எல்லாரும் என்ன நோகடிக்கிறீங்க. இவ்வளவு சீக்கிரம் வீட்டுக்கு வந்துட்ட? எப்ப வந்து நீ? இல்ல வெளியில மழையா இருந்துச்சு, லேசா தலைவலிக்கிற மாதிரி இருந்துச்சா, அதான். ஆமா, தனியா உட்காந்து அழுதுன்னு சொல்றீங்க. நான் எதுக்கு அழணும்? ஏய், உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல நீ அழுது. என்ன விஷயம் சொல்லு. இங்க பாரு, சொல்லு. என்னத்து கழுவுற? ஆட்டு இங்க பாரு. இன்னைக்கு எங்க ஆட்டோ ஸ்டாண்ட்ல சின்னதா ஒரு வாக்குவாதம் ஆயிடுச்சு. கிட்ட சண்டை போட்டுட்டு அப்படியே எழுந்து வந்துட்டேன். அதான். இப்படி என்ன வாக்குவாதம் உனக்கு? ஆட்டோ ஸ்டாண்ட் விஷயமா எங்களுக்குள்ள ஒரு சின்ன. ஆட்டோ ஸ்டாண்ட் விஷயமா? சரி சரி சரிதா. கல்யாணம் பண்ணு அது இதுன்னு சொல்லிருப்பாளுங்க. அதான் இவனா பொறுமையாருன்னு சொல்லும். பேசாம நான் உன் புள்ளைய கொஞ்சம் கண்டிச்சு வைன்னு சொல்லிட வேண்டியதுதான்.